அதுக்கப்புறம் முதல்வர் பேசினது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. வெளில போய் உட்கார்ந்து அவசரமா போன் எடுத்து லைவ் பாத்துட்டு இருப்பாரு போல. வெளில இல்ல அவ்வளவு இப்போ கஷ்டத்தை இப்போ போய் இப்போ தாங்கிட்டு போனா இல்ல வெளில இப்போ போய் நம்ம நின்னு சொல்லலாம் விஷ். டேய் நான் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டு நீ இன்னும் என்னடா பிரஸ் மீட் பண்ணிட்டு இல்ல இருக்க ரமேஷ் ப்ரோ, நம்ம ஒரு மீம் சொல்லலாம். தான் எனக்கு ஞாபகம் வருது, அதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா மீம்? இந்த புதுப்பேட்டை படத்துல வந்துட்டு ஸ்கூல் பையனா வந்து தனுஷ் நடிப்பாப்ல. போயிட்டு ஃபெயில் ஆயிட்டு போயிட்டு டீச்சர் கிட்ட போயிட்டு சொரின்னு உள்ள கையில சுரின்னு அடிப்பாங்க. அடி வாங்கிட்டு கதருவான். உதறிட்டு போயிட்டு பாத்ரூம் சவுர்ல போயிட்டு எழுதி வச்சிருவான், சார் நம்ம தப்பு. அந்த மாதிரி அசம்பிளி அடி வாங்கிட்டு பிரஸ் மீட்ல ஒப்பாரி வைக்கிறது பசங்க மீம் எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. பழைய பருப்புலாம் நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் ஒரே ஒரு பசங்க படம் யாரு எத்தனை பேர் பாத்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ரமேஷ் உங்க மைக்க மியூட் பண்ணுங்களேன், பேக்ரவுண்ட் ரொம்ப வாய்ஸ் கேக்குது. ஆக்சுவலி வந்து பசங்க படம் யார் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அவங்க அப்பா அடிச்சிட்டாருன்னு அந்த பையன் வீட்டுல வந்து கையமையான்னு கத்துவான். அவன் என்ன அப்படி அடிச்சான், என்ன ஏன் அப்படி அடிச்சான், அப்படி அடிச்சான் அப்படி அந்த குரல்ல போய் நேரத்துக்கு உதயநிதி அண்ணா வந்து அவங்க வீட்டுல கதறிட்டு இருப்பாரு. என்ன அடிச்சுட்டா, என்ன மாதிரி கேள்வி கேட்டான் தெரியுமா, உங்க அப்பாவை கூட்டிட்டு மாட்டுற மாதிரி இன்டைரக்டா கேக்குறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாரு. அந்த சின்ன பையன் அப்படிதான் கதறுவான் வீட்டுக்கு போய். அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, டேய் எதுக்குடா இதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு. லிட்டரலா கதறலாம் இல்ல அவன் கதறலாம் மாட்டான். துபாய்க்கோ இல்ல வேற ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போவான் பாருங்க, சட்டமன்ற கூட்டத்துல அதுதான் பண்ணுவான். வேற என்னங்க பண்ண முடியும்? நாளைக்கு கடைசி நாள், நாளைக்கு வருவானா? இன்னைக்குதானே கடைசி நாள். அதான் தெரிஞ்சுதான் வெளியே போயிட்டான், வேற ஒண்ணும் இல்ல. பேசுறதுல பார்த்தா ஒரே ஒரு இதுதான் ஞாபகம். விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே ஒருபோதும் சொல்றதுக்குதான் வாயில வருது. ஆனா அதை அவங்க கேட்காம திரும்ப பண்ணி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, சுப்பா மாடல் அந்த மாடல் இந்த மாடல்னு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே பேசினேன், கழுத பேரும் குதிரை பேரும். அதை தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இல்ல இன்னொன்னு கேக்குறேன், நீ கொஞ்சம் உள்ள இருந்தாருன்னா அவைத்தலைவரே சொல்லியிருப்பாரு, எழுது பேனா எடுத்து எழுது, விதியுடன் மோதன்னு எழுது, அடிச்சிருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியும். இப்ப இவங்க இப்போ ஒவ்வொருத்தனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல அவங்க பதிலடி குடுக்குறாங்க. அழகா திரும்பி அண்ணா கேட்டாரு, அது என்னப்பா அப்படின்னு கேட்டேனே, விக்னேஷ் அண்ணா கரெக்டா, அந்த அண்ணா எங்க ஊர் தான், விக்னேஷ் அண்ணா கரெக்டா திரும்பி பார்ட்டி ஃபண்டுங்க சார் அப்படின்னு அண்ணா சொல்லி கரெக்டா டப்புன்னு புடிச்சிட்டாரு. புடிச்ச உடனே பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்க ஆரம்பிச்சதுல திரும்ப கேட்டாரு. இல்ல அது தெரியும், அதான் எக்ஸாக்ட்லி பில்டப்காக. அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து முரட்டு அணில். அந்த பின்னாடி உட்காந்துருக்க பாலாஜியும் சரி விக்னேஷும் சரி விஎம்ஐல இருந்து ரொம்ப நாள் அவங்க இது. சோ அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த அண்ணா சிரிச்சாரு, விக்னேஷ் நான் பாத்துட்டே தான் இருந்தேன், சிரிச்சாரு. ஏன்டா சின்ன பசங்க பின்னாடி ரெண்டு பேரும் உட்கார்ந்துருவோம். எல்லாருமே வந்து இல்ல நீங்க நம்ம கட்சி சிரிச்சதான் நீங்க பாத்துட்டு உட்காந்துருந்தீங்க, கூட்டணி கட்சி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை யாராவது கவனிச்சீங்களா? ஆட்சியில அதிகாரத்திலும் பங்குல வாங்கினவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் பவித்ரா, ஆப்போசிட்ல நம்ம அங்கிள் சித்தப்பா உட்கார்ந்து என்னமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு, அத பாத்தீங்களா நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம சித்தப்பா உட்கார்ந்து குலுங்கி சிரிக்கிறாரு. கைஸ் ஒரு நிமிஷம், இப்ப வந்து சட்டமன்றம் உள்ள ஒரு விஷயம் நடந்துச்சோ இல்லையோ, இப்ப வெளியே பெரிய சம்பவம் போயிட்டு இருக்குது. அத வந்து நம்ம மிஸ் பண்றோம்னு நான் நினைக்கிறேன். இல்லங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்பதான் பாதிதான் பாத்துட்டு வந்தேன். நாம பண்றதுல சம்பவம் மட்டும் தயவு செஞ்சு சொல்றாதீங்க. அந்த அண்ணன் சொல்ற மாதிரி அருண் நான் அதுதான் சொல்ல இங்க பாருங்க, apart from jokes and apart from gujli mast done by Vijay Anna to them, இவனுங்க வந்து இதையே வந்து இனி எல்லா காலத்திலயும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இப்படி கேள்வியை கேட்கறது, கேள்விக்கு பதில் சொல்ல வந்தா பயந்து ஓடுறது, ஒரு வார்த்தைக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுறது, இதெல்லாம் இதுக்கு வேற பெரிய பெரிய புடுங்கி மாதிரி நாங்க ஆளுங்கட்சியா தானே எதிர்கட்சியா பார்த்தது இல்லைல்ல, இனிமே பாப்பீங்கன்னு இந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு நாங்க என்ன பண்ணுவோம், இப்படி ஓடுறதா உங்க எதிர்கட்சி புத்தியான்றது வந்து சத்தியமா தெரியல. அடுத்த வாட்டி அசம்பிளி வரும்போது அசம்பிளில உட்கார்ந்து உங்களுக்கு ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு மாண்பும் மரியாதையும் கொடுத்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்களோ, அது எந்த அளவுக்கு லிசன் பண்றாங்களோ, அதே ஒரு தகுதியை வந்து நீங்களும் வளர்த்துக்கிட்டு வந்து அசம்பிளில உட்காருங்க. அதை விட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னா ட்ரிகர் ஆகுறது, எந்திரிச்சு கத்துறது, ஒருமையில பேசுறது, இதையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ எதிர்கட்சி இல்ல, நீ வேற ஏதாவது தான் சொல்லணும். அப்புறம் அதனால அடுத்த வாட்டி வரும்போதாச்சும் கொஞ்சம் தெளிவா நல்லா வீட்டுல எல்லாத்தையும் பேசிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு என்ன வார்த்தை வந்தாலும் ட்ரிகர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கொள்கை எடுத்துட்டு உள்ள வாங்க.
இல்ல எனக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரா ஃப்ரம் ஸ்டார்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு எஸ் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் எல்லாமே கிவிங் பேக் இருந்தது. ஆனா நான் சீரியஸ் நோட் வந்து எனக்கு சில விஷயம் என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இவங்க வந்து கிரிட்டிசிசம்ஸ் வச்சாங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் வந்து இந்த 3 டேஸா வந்து கொஞ்சம் நஞ்சம் பேச்சு இல்ல. நீங்க இப்ப அதாவது அ நீங்க வந்து கருத்து கவர்னன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வைக்கலாம். ஆனா ஒரு ஒரு பெர்சன வந்து சினிமாலேருந்து வந்ததுன்னு சொன்ன சினிமா டயலாக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி எடுத்துட்டு வந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. அது எந்த ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுமோ அது சீஃப் மினிஸ்டர் அட்ரஸா வந்து அது இருந்தது. இங்க சில பேர் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். தே வேர் மென்ஷனிங் லைக் ஒரு சினிமா எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். சினிமா டயலாக்லாம் டுவர்ட்ஸ் த எண்ட் தாங்க. அதெல்லாம் ஸ்கிரிப்ட் படிக்கலங்க. நீங்க உங்களோட ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான் அது. அதுக்கு முன்னாடி பவர் கட் இஷ்யூக்கு எதனால பவர் கட் வந்துச்சு, எதனால அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்றத அட்ரஸ் பண்ணாங்க. பர்னிங் பிரச்சனை. அதே மாதிரி காவேரியில அந்த ஃபார்மர்ஸோட இஷ்யூக்கு என்ன ரீசன், அதுக்கு அவங்க யாருனால வந்துச்சுன்றதையும் அட்ரஸ் பண்ணாங்க. நம்பர் 2 தேர்ட் திங் வந்து ஹி அக்செப்டட் அண்ட் டுக் த அக்கௌண்டபிலிட்டி. முதல்ல அதை நல்லா கேட்டுச்சா, அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாங்க. எதுக்குன்னா பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், இந்த மாதிரி போதை கலாச்சாரம் இருக்கு, அதை நாங்க மறுக்கல, அது வந்து அதுக்காக தான் நாங்க எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம், அதுக்கான சட்ட ஒழுங்கு நெறிமுறைகள் வந்து நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்க ஆட்சியில இவ்வளவு நடந்துச்சா நீங்க யாரும் கேட்கலங்க. அவர் உங்க ஆட்சியில என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டானா, ட்ரக்ஸையும் இதையும் நீங்க வளர்த்து விடாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த கிரைம்ஸ் இருந்திருக்காதுன்னு தான் சொன்னாங்களே தவிர, யாருமே வந்துட்டு உங்களோடதுன்னு மென்ஷன் பண்ணல. முதல்ல அதை நல்லா லிசன் பண்ணும், சரியா? ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதா இட் மேட்டர்ஸ். ஓகே, இங்க யாருமே வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன கேட்கல தெரியுமா, உங்க ஆட்சியில வந்து பெண்கள் அதை கேட்கல. சட்டம் ஒழுங்கு முக்கியம் தான், பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் தான், அதுக்கு நாங்க ப்ரையாரிட்டி கொடுப்போம், அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், இது எல்லாமே தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்களே தவிர அந்த விஷயத்துல ஹிடன் பாயிண்ட். ஓகேவா? அவங்க உங்களை பாயிண்ட் பண்ண வேலிடான விஷயம் 75 வருஷம் கட்சின்னு சொன்னீங்க. நீங்க ஏங்க இவ்ளோ ட்ரக்ஸ வளர்த்து விட்டீங்க? 1.5 மாசம் வந்த ஒரு கவர்னன்ஸ் கிட்ட போயிட்டு ட்ரக்ஸ் கல்ச்சர் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தட் வாஸ் ஹிஸ் பாயிண்ட். ஓகேங்களா? பிஃபோர் கமெண்டிங் ஆன் ஹிஸ் ஸ்பீச் ஆர் எனிதிங் லேம்லி ப்ரொஃபஷன், இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு அப்போசிஷனா ஒரு கொஸ்டின் வச்சீங்கன்னு முதல்ல இமேஜின் பண்ணுங்க. ரைட்? நோபடி ஃபேஸ் ஒரு டெக்கோரம்னு ஒண்ணு. நீங்க டெக்கோரமோ இல்ல வாட்ஸோ எவருங்க, எனக்கு வந்து அந்த டெக்கோரம் பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? டெக்கோரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சியில முன்னாடி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணிருக்கணுங்க. அவங்களே சோஃபா மாடல்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி வந்து ஒரே நாள்ல வெளியே போன காங்கிரஸ் பத்தி வந்து அடுத்த நாளே ஸ்டேஜ் போட்டு அவதூறு பேசுவீங்களாமா? இதுல எல்லாம் வந்துட்டு இவ்வளவுனா நீங்க பேசுற, நீங்க எல்லாம் டெக்கோரம் பத்தியும் டீசன்சி பத்தியும் பேசலாமா? எனக்கு புரியல. அதே மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகேங்க, ஆப்போசிட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து நேத்து நீங்க தான் 75 வருஷம் கட்சின்னு சொல்றீங்க, நீங்க தான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்றீங்கல்லங்க, ஏங்க ஃபுல்லா கேட்க வேண்டியதானாங்க? ஏங்க உங்க ரூம்ல போய் உட்காந்து அந்த அந்த கேமரால அந்த தீம் அதுல பாத்துட்டு வந்து எதுக்குங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. நீங்கலாம் வந்து பேசுறீங்களா? இப்ப இவ்ளோ பிரச்சனை நடந்துச்சுல, யாராவது இப்போ நீங்க பேசுனதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகணும்னா, வெளிய வந்து போஸ்டர் புடிச்சுட்டு வாய தொறங்க சிங்கம்னா போடும்போது யாரு ட்ரிகர் ஆகணும்? எந்த இடத்துல, எந்த ஸ்டேஜ்ல ரிட்டர்ன் குடுக்கணுமோ, பதிலடி குடுக்கணுமோ, அந்த இடத்துல தானங்க குடுத்தாங்க. அதுதானங்க பாயிண்ட். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கறதுக்கு கூட ஒரு பொறுமை இல்லாம, நாங்க வெளிநடப்பு செய்றோம்னு உட்கார்ந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு, டெக்கோரம் பத்தியும், இல்ல வந்து ஹேண்டில் பண்றத பத்தியும் நீங்க பேசலாமா ஃபர்ஸ்ட்டு? நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் பதில் கிடைச்சதுல, அதுல அதுல கரெக்ட்டான கிரிட்டிசிசம்ஸ் தானே இருந்துச்சு. நீங்க பண்ணல, இல்ல எங்களுக்கு எதுவுமே இல்ல. நீங்க 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 எப்படிங்க சினிமா டயலாக்ன்னு வந்து உங்களுக்கு அது அப்படி தெரியுதுன்னா, சினிமால ஊறி போனது நீங்க தான். ஓகேங்களா? தட் இஸ் ஹிஸ் மேனரிசம். ஓகேவா? நீங்க பேசுறதும், நீங்க ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறதும் உங்களோட மேனரிசம்னா, இது இவங்களோட மேனரிசம். கிவிங் இட் பேக் இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல். எவ்ரிபடி ஹாஸ் இட் ஸ்டைல். இங்க யாரும் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா மைக்க பார்த்து அதெல்லாம் யாரும் சொல்லலங்க ஃபர்ஸ்ட். இட் இஸ் ஹிஸ் ஸ்டைல். அவ்வளவுதான். வேணா எடுத்துக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன், ஆக்டர் நான் நான் பட் ஆனா இத கிரிட்டிசைஸ் பண்ணலாமான்னு கூட தெரியல. அந்த மேனரிசம்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது மிஸ்டர் ஆப்போசிஷன் லீடர். ஓகேங்களா? ஏன்னா ஆக்டிங் பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அதனால அப்பதான் நீங்க பேச முடியும். சோ அதனால இட்ஸ் லைக் உங்களுக்கு அத பத்தி அந்த அந்த மாடுலேஷன் பத்தியும், இல்ல அது உங்களுக்கு ஆக்டிங்கா தெரியுதுன்னா மேபி நீங்க ஆக்டிங் கிளாஸ் கொஞ்சம் கம்மியா போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ் அன் ஆக்டரா. சோ அதனால அத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுப்போமா. நீங்க வந்து எப்படி அதெல்லாம் பேசுவீங்க? ஒரு பொலிட்டிக்கல் டிஃபென்சிவா பேசணும்னா நீங்க வச்ச கொஸ்டினுக்கு ஆப்போசிஷன் வைக்கணும். வைக்காம விட்டு ஐ மீன் அவங்க வைக்காம விட்டுருந்தா நீங்க அதை அட்ரஸ் பண்ணலாம். அவங்க வந்து சினிமா மாதிரி பேசினாங்க,
தேவையான ஆன்சர் கிடைச்சிச்சா? அப்போ ஜென்யூனா உங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை நீங்க வந்து அசெம்பிளில அட்ரஸ் பண்ணணும், ரூலிங் கவர்ன்மெண்ட் கிட்ட அத பத்தி கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஃபுல் ஃபிளெஜ்டா சீஃப் மினிஸ்டரோட டாக் முடிச்சதுக்கு அப்புறம் தெளிவா சொன்னாங்க ஸ்பீக்கர் வந்து, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நீங்க வாங்குனதுக்கு அப்புறம் வில் டெஃபினெட்லி கிவ் ஆன்சர்ன்னு சொன்னாங்க. அப்ப அது அப்போ நிஜமாலுமே உங்களோட ஈகோவோ உங்களுக்கு அது பிடிக்காம இருந்ததா கூட மக்களுக்காக நாங்க ஆப்போசிஷன்ல இருந்து கேள்வி கேட்போம்னு சொன்னீங்கல்ல, அப்ப அதே மக்களுக்காக யூ ஷுட் ஹவ் ஸ்டேட் சைலன்ட், ஸ்டே இன்சைட், திரும்ப நீங்க கொஸ்டின்ஸை வச்சிருக்கணும். இது எதுவுமே பண்ணாம நாங்க மக்களுக்காக தான் இருந்தோம்னு வெளியே வந்து பேசுறதுல ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. வெளியே வந்து நீங்க போடுற ட்வீட்ஸுக்கும், வெளியே வந்து நீங்க போடுற பிரஸ் மீட்ஸுக்கும் இங்க யாருமே ஆன்சர் பண்ண முடியாது. நேத்து கீர்த்தனா மேம் வந்து வெளியே வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இது பண்ணீங்கல்ல, ஒரு அப்போசிஷனா இருந்தா உள்ள இருந்து கொஸ்டின் கேளுங்க. எல்லா கிரிட்டிசிசம்ஸையும் வாங்கினா கூட நீங்க சொன்னீங்கல்ல, ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்ப அந்த ஆதாரத்தை உள்ள இருந்தா தானே கேட்க முடியும். 4 வார்த்தை பேசினா ட்ரிகர் ஆயிட்டு நீங்க வெளியே போனா உங்களோட ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு பார்த்து தான் எல்லாரும் பேசுவாங்களா? நீங்க என்ன மேனரிசம் வந்து உள்ள ஃபாலோ பண்ணீங்க? எந்திரிச்சு ஆப்போசிஷன்ல உட்காருன்னு நீங்க பண்ற கெஸ்டர்ஸும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பேசின கெட்ட வார்த்தையும் என்னது அது? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதுக்கு முதல்ல உங்க மிரர்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கலாம். ஒரு சீரியஸான ஒரு டாக் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அந்த மொத்த என்விரான்மெண்ட்டையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு சீஃப் மினிஸ்டரோட டாக்கை வந்து மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி பண்ணிட்டு. ஆனா ஐ திங்க் நான் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். பிகாஸ் எவ்ரி டைம் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹி ஸ்டூட் ஆன் இஸ் கிரவுண்ட்ஸ், இல்லாதவங்களை பத்தி பேசலாமான்னு கேட்டது. அண்ட் ரிட்டர்ன்ல வந்து நீ என்ன வேணாலும் பண்ண முடியும் அஸ் அ சீஃப் மினிஸ்டரா. அதாவது அவங்களோட டாக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹி ஹாஸ் ஆல் இஸ் திங். பட் ஆனா ஒரு இடத்துல பாஸ் பண்ணி கேக்குறாங்கன்னா தட் ஹோல்ஸ் த ரெஸ்பெக்ட். லேர்ன் த ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தட் மேன். ஓகேவா? அது யாரா இருந்தாலும் சரி. அண்ட் நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, எடப்பாடி அவங்களுக்கு என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அட்லீஸ்ட் வந்து உட்கார்ந்து லிசன் பண்ணாங்களா? இனி திரும்ப கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்காகயாவது லிசன் பண்ணாங்களா? ஃபார் தட் திங் ஓகே. நான் வந்து தட் இஸ் சம்திங் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது அபார்ட் ஃப்ரம் ஃபண்ட்ஸ், தீஸ் ஆர் த சீரியஸ் திங் தட் ஹஸ் டு பி மென்ஷன்ட். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன் சித்தா. நான் சாரி, நான் ரொம்ப நேரம் டைம். நோ வரிஸ், தேங்க்யூ. ஆக்சுவலி அந்த ஏடிஎம்கே வந்து ஏன் இது பண்ணலன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் அந்த பாலிடிக்ஸோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஹீ ஸ்டிக் இன் டு ஹிஸ் எனிமி. யாரை அகேன்ஸ்டா இருக்கிறோன்றது வந்து விஜய் அண்ணா வந்து அதில் கரெக்டாக இருக்காரு. ஹீஸ் டேக்கிங் தட் அன்டில் அசம்பிளி வரைக்கும் அதை எடுத்துட்டு போய் அதை மெயின்டைன் பண்றாரு. ஸோ அதனால தான் ஐ வாஸ் லைக் நாட் ஈவன் பாதரிங் ஹிம். அது ஒருவேளை அவருக்கு இவர் என்ன அடிக்க மாட்டேங்கிறாரப்பா அதனால அமைதியா இருக்கிறேன்ட்டு அவரும் இருந்துட்டாரோ என்னமோ எடப்ஸ். அதனால வந்து அவர் அதை கடந்து போலாம். ப்ளூ இருங்க, ப்ளூ பேசினதுக்கு அப்புறம் இல்ல நான் சொல்லுங்க ப்ளூ. பேசினதோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்ண நான் போயிடுறேன். சொல்லுங்க. எனக்கு என்னன்னா அதோட இன்னொரு ஒரு வேலிடான விஷயம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆட் பண்ணாங்க. பிஜேபி பத்தி சொல்லும் போது நாங்க வந்து கொள்கை ரீதியா வேறுபட்டாலும் எதிர்கட்சி மாதிரி நாங்க வந்து போய் ரைவல்ரி வச்சு நாங்க வந்து இது பண்ண மாட்டோம். அதாவது பிஜேபி கூட கொள்கை ரீதியா நாங்க வந்து வேறுபட்டாலும் இணக்கமா இருந்து ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை நாங்க ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல. இதை விட உங்களுக்கு என்னங்க பதில் வேணும்? உங்களை மாதிரி லேமா போய் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு சண்டை போட முடியாது. பிரச்சனை என்ன தெரியுமா கிரேஸ்? இத கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இல்ல, ஓடிடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னன்னா இதெல்லாம் என்ன சொல்றது அவர் எப்படி கிளாரிஃபை பண்ணி சொன்னாருன்னா, இதெல்லாம் நீங்க பார்ட்டி வேற அரசாங்கம் வேறன்னு கிளாரிஃபை பண்ணாரு. இதெல்லாம் தான் நீங்க கேட்க வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் வேற. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க, விடுங்க. ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ், அதாவது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நீங்க போயிட்டு பி டீம் அது இதுன்னு சொல்லும்போது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வேற, கவர்னன்ஸ் வேற. சென்ட்ரலும் ஸ்டேட்டும் எப்ப வந்து பாலிசி வைஸும் கவர்னன்ஸ் வைஸும் ஒரு இதுல இருந்தாதான் ஸ்டேட்டுக்கான விஷயத்தை என்னால வாங்க முடியும்ன்றதை இதை விட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. இதுக்கு மேலேயும் பிஜேபியோட பி டீம் அது இதுன்னு சொல்றீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. அப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் புரியலன்னு அர்த்தம். பெட்டர் லேர்ன் த லாங்குவேஜ் அண்ட் கம். அவ்வளவுதான். கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க ப்ளூ. அப்புறம் மீட்டிங். இல்ல இப்போ நான் வந்து சும்மா கொத்தூசெல்லாம் என்ன சொல்றாங்கன்றது பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் அவர் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டாரா, உடனே என்ன தெரியுமா எடுத்துட்டு வந்தாங்க? நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து சட்டசபையை வந்து அவர் சினிமா ஆக்கிட்டாராம், தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாராம். அவர் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, காசு தூக்கி போட்டா டான்ஸ் ஆடுறவர் தானே, அதனால அவர் அப்படிதான் பண்ணுவாரு. என்ன எங்களுக்கு புரியலன்னா, அவங்களோட பாட்டி காசு கொடுத்தா கூட உதயநிதிக்கு ஆட தெரியாம தெரியாதுல்ல. பேசிக்கிட்டு இல்ல இருக்காங்க. ப்ளூ 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 இப்ப சொல்றேன் பாரு. காசு கொடுத்தா கூட உங்களுக்கு ஆட தெரியுமா இல்ல நடிக்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? இல்ல கிரேஸ், நான் இந்த இடத்துல என்னோட வன்மத்தை நான் இங்க கொட்டிக்கிறேன். அந்த சின்னதத்திக்கு நடிக்கவும் வரல, அரசியலும் வரல. இது வந்து நம்ம அண்ணனை குறை சொல்லலாமா? நடிக்கவும் வரல. அப்பனோட இருங்க ப்ளூ, என்னோட வன்மத்தை நான் கொஞ்சம் கொட்டிக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். எனக்கு ஆத்திரங்கள் வருது, அதனால நான் என்னோட வன்மத்தை கொட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஆக்டரா வந்தாரு சின்ன தத்தி, ஓகேங்களா? நடிப்புன்றது முட்டைக்கு வேணா மைனஸ் மார்க் கூட கொடுக்கலாம், நடிப்பும் வரல. முட்டைனா கோழி கோச்சுக்கும், நெகட்டிவ்ல போ. அதான் சரி ஓகே, -1000 இல்ல -1 மில்லியன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதான் சொல்றல, ஒண்ணுமே இல்ல, நடிக்க சொன்னா உட்காந்து பெத்தன்னு கேமரா முன்னாடி இருந்துகிட்டு, அப்பயும் வந்து ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சின்ன தத்தியே வந்து ஒரு மொரட்டு அணிலு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அரசியல் இறங்கணும்னதான் எதிரியா பாக்குறாப்ல. சரி பாலிடிக்ஸ், சரி இதுதான் வரலன்னு விடுங்க, நடிப்பு வரல விட்டுறலாம். ஆனா பாலிடிக்ஸ் வந்து அதுவும் சுத்தமா இல்ல, அதுவும் முட்டை, ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து நம்ம அண்ணனை குறை சொல்லலாமா? அட்லீஸ்ட் அவர் அண்ணன் ஹஸ் கட்ஸ் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். இந்த கொத்தடிமைகளுக்கு வந்து அதாவது நாகரிக அரசியல் பண்ணுங்க நம்ம கிட்ட கேட்பானுங்க, ஆனா அதை அவங்க பண்ண மாட்டானுங்க. என்னெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறானுங்களோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கொடுத்துக்கோங்க, நான் வந்து வன்மத்தை ஃபுல்லா கொட்டிடுறேன், அதுக்கப்புறம் எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஆப்போசிட்ல வந்து நாகரிக அரசியல் பண்ணணும்னு சொல்றாங்க, வாயை திறந்த கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு. ஆனா நம்ம நாகரிக அரசியல் பண்ணணும், நம்ம வந்து நல்லா பேசணும். நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லவ ராபிஸ் அந்த டாக்ஸ் மாதிரி நம்ம வந்து கடிப்பானுங்க. இப்போ எல்லா ட்விட்டு பார்த்தா எல்லாரும் கதறாங்க, என்னோட டிஎல்ல கதறி வச்சிருக்காங்க. நான் வந்து சொடல எஸ்ஜே சூர்யா மாதிரி கதங்கடா, காதுகள்லாம் சூப்பரா இருக்குடா, இப்பதான் அந்த மாதிரி லிட்டர்லாம் அந்த ஃபீல் தான் வருது எனக்கு. அப்படியே ஒரு வில்லன் வந்து போய் நிப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்கடா, எங்க அண்ணன் அப்படிதான்டா பேசுவாரு. ஏன்னா எங்க அண்ணன் இப்படிதான் பேசுவாரு, உங்களெல்லாம் இப்படிதான்டா அடிக்கணும். ஏன்னா பேசலன்னு சொன்னீங்க, பேசின உடனே ஏன்டா பேசுனான்னு கேக்குறீங்க. ஏன்டா எனக்கு புரியல, படிச்சிருக்கீங்களா இல்ல மண்டையில ஏதாச்சும் இல்லையா, இல்ல ஜாம்பியாடா நீங்கலாம்? எதை சொன்னாலும் குறை சொல்றீங்க. சாப்பிட்டா என்னன்னா இவனுங்க உட்கார்ந்து யோசிக்க மாட்டானுங்க, நம்ம தத்தி தானே நேத்து கேள்வியை கேட்டாரு, அவர் பதில் சொல்லும் போது ஏன் இவர் உட்காம வெளியே போட்டார், அந்த ஒரு காமன் சென்ஸே இருக்காது அவங்களுக்கு. ஆமா இவர் தான் நேத்து கேள்வி கேட்டாரு, அவர் பதில் தானே சொல்ல வந்தாரு, எதுக்கு நம்ம வந்து வெடி வச்ச மாதிரி இப்போ இங்க நம்ம தத்தி ஏன் ஓடி போச்சு வெளியே, கொஞ்சம் உட்கார்ந்து கேட்டிருக்கலாமே பொறுமையா. அந்த ஒரு காமன் சென்ஸே கிடையாது. அண்ணாக்கு சிரிப்பு அடக்க முடியல ப்ரோ, அண்ணாக்கு வந்து அவர் தெரிஞ்சிருக்காரு போல, கண்டிப்பா இந்த இவனுங்க வந்து எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? ஒண்ணு இப்போ ஏதாவது பண்ணாங்கன்னா ஒண்ணு சினிமாவை கூட்டு வருவானுங்க, இவரு சினிமாவை பத்தி தான் பேசுவாரு, இவருதான் அப்படிதான். அதுல ஏதாவது ஒரு பேரியரை நம்ம போட்டு அதை க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தை பூச்சி இழுப்பாங்க. இவர் இந்த குடும்பத்துல இதனாலதான் இப்படி பண்றாரு, குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பேரியர் போட்டு நம்ம அதுக்கு ஒரு முட்டுக்கூட இந்த பொண்ணை இழு, அவன் ஏன் சும்மா இருக்கா, இவ கூட தான் சுத்துறாரு, அதனாலதான் இப்படிதான் பண்றது. இது ஒரு சைக்கிளாவே வச்சுட்டு இருக்கானுங்க, இது இல்லைன்னா அதை எடு, இந்த ஆப்ஜெக்ட் இல்ல அந்த ஆப்ஜெக்ட் எடுன்னு உட்கார்ந்து யோசிக்கிற ஒரு புத்தி கிடையாது. உங்க தட்டி ஏன் வெளியே போனாருன்ற எண்ணம் கிடையாது. சொல்லுங்க 50 வருஷமா இதே அரசியல் தான் பண்றீங்க, எம்ஜிஆருக்கும் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, இப்ப இவருக்கும் அதான் பண்றீங்க, கிட்டத்தட்ட அவர் அதையும் சொல்லிட்டாரு. எக்ஸாக்ட்லி அதையும் அவர் அங்க மென்ஷன் பண்ணாரு, இதெல்லாம் எங்க கிட்ட கொண்டு வராதீங்க. எவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா ஸ்டாலின் ஐயா பண்ணதை இவ்வளவு நாள் வச்சுட்டு பண்ணி காமிச்சிருப்பாரு. எவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா என்கிட்ட அப்படி காமிக்கிற இர்ரி நான் வரேன் சொல்லிட்டு இன்னைக்கு குஜிலி மஸ்து பண்ணி விட்டாரு. மொத்த முன்னாடி பண்ணது பெரிய விஷயம் இல்ல, எலெக்ஷன் முடிச்சுட்டு முதலமைச்சரா உள்ள போயிட்டு அசம்பிளில பண்ணதான் பெரிய விஷயம். அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், இடம் பொருள் ஏவலை அறிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்க அடிச்சா இவனுக்கு எந்த இடத்துல வலிக்கும், எங்க ஹியூமிலியேட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு வச்சு அடிச்சாரு பாருங்க. அதுதான் இத்தனை நாளா அமைதியா இருந்த மனுஷன் இன்னைக்கு நீ வாயை திறன்னு சொன்னல, சரி நான் வாயை திறந்தேன், ஏன் ஓடுற, இருந்து கேட்டுட்டு போன்ற அந்த அந்த அவங்கள ஓட வச்சாரு பாருங்க. அதுதான் அவர் பண்ண ஒரு. இது வரைக்கும் நான் இந்த டைலாக் சொன்னது இல்ல, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைலாக் நான் எலிவேட் பண்ணது இல்ல அண்ணாக்கு. எல்லாருமே ஆனா சொல்றாங்க ட்விட்டர்ல, ஆனா நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே. இப்ப நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் இந்த டைலாக் நான் சொன்னதே இல்ல, ஆனா he totally deserve this. அதான் சொல்றேன்ல, விதியுடன் மோதுங்க, விஜய் அண்ணாவோட மோதாதீங்க, குஜிலி மஸ்து பண்ணி விட்டு போயிடுவாரு. ஆக்சுவலி முன்னாடி வந்து அம்மா சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து குண்டு கட்டா தூக்கி வெளியே போட வேணாம், இவங்க வந்து கச்சத்தீவுன்னு பேசினாலே வெளியே போயிடுவாங்க, இனிமே பார்ட்டி ஃபண்ட் பேசினாலே இவங்க வெளியே போயிடுவாங்க. பார்ட்டி ஃபண்டு இந்த 2 வார்த்தை சொன்னாலே இப்பெல்லாம் ஓட்டுருவானுங்க போல இருக்குது. பேசுன்றானுங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், இதுல மறுபடியும் திருப்பி பேச நம்ம பேசினா என்ன ஆயிடும் அப்படின்றாரு அவரு. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க இன்னும். ஒரு நிமிஷம், பவித்ரா ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பவி. இல்ல அண்ணா வந்து சொன்னார்ல, நடிகர் கட்சி வந்திருக்கு சொல்றீங்களே, ஆனா வந்துட்டு
இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்றீங்க. அப்ப இருந்த எம்ஜிஆரையே மிஞ்சினவன்டானா அவரு உங்களை நிரமா அவர் எனக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் கூப்பிட உட்கார வச்சாரு. உங்களுக்கு நீ நிரந்தர கூப்பு தாண்டா நான் இருக்க வரைக்கும் சரி பறைமுகமா சொல்றாருன்னு நினைக்கிறேன் அண்ணா. ஏன்னா இங்க நீங்க வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன கட்சி நிதின்னு சொல்லி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இங்க வந்து லபோதிபோன்னு கத்துறீங்க. நீங்க வயசுக்கு நீ வந்தா என்ன வரல மக்கள் முன்னாடி பவித்ரா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஃபண்ட் தமிழ்ல நிதி தானே, குடும்பத்துல பின்னாடி பூரா நிதி நிதின்னு பேர் வச்சுட்டு ஃபண்ட் பத்தி பேசினா ஏன் கதறீங்க எல்லாருமே? ஏன் இப்படி புறமண்டல அடிச்ச மாதிரி ஓடுறீங்க? அதாவது நிதின்னு பேர் வச்சாதான் அவங்க குடும்பத்துக்கு நிறைய நிதி வரும்னு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆன்சர் பண்ணிருக்கணும் தானே விஷ். அப்படிப்பட்ட ஆன்சர் மட்டும் தானே சொன்னாரு. பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவோம் நிதிக்கு. புறமண்டல அடிச்ச மாதிரி ஓடி இருக்காங்க. பின்னங்கால் புறமண்டல அடிச்சு ஓடி. பார்ட்டி ஃபண்டுக்கு என்ன வரும் தமிழ்ல? என்னன்னு சொல்லுவாங்க? கட்சி நிதியா? கட்சி நிதியை பத்தி கேட்டா உதயநிதி ஓடி போயிட்டாரு. என்னடா இது? கட்சி நிதியை கேட்டா உதயநிதி ஓடி போயிட்டாரு. இப்படி போடுங்க, யாராவது போஸ்ட் போடுங்க, கட்சி நிதி என்றவுடன் உதயநிதி ஓட்டம் அப்படின்ட்டு. இல்ல இவ்வளவு நாள் நமக்கு ஆடியோ லஞ்ச்ல தான் குட்டி ஸ்டோரி சொன்னாரு. சட்டமன்றத்துல ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு. பாத்தீங்களா சித்து ப்ரோ, சட்டமன்றத்துல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. முதல் குட்டி ஸ்டோரி அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரலாற்றுல எழுத வேண்டியது ஒண்ணு. அப்பா ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இருங்க, இன்னொரு 2 மணி நேரத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்னு வரும் பாருங்க, சூலி அக்கா கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் போடுங்க அப்படின்ட்டு. அதை ப்ரிப்பேர் பண்ணி சாட்ஜிபிட்டில போட்டு மாடுலேட் பண்ணி இப்போ ஒரு போஸ்ட் ஓடுவாரு. இல்ல சித்து ப்ரோ, இப்ப நிர்மலா அண்ணன் என்னடா எல்லாரும் ஸ்கோர் பண்றீங்க, எனக்கு எங்கடா சான்ஸ் அப்படின்னு 25ஆம் தேதி வந்துட்டு டான்ஜங்கோட வெள்ளரிக்கை வருதான். நான் பண்றேன் இருங்க அண்ணன், நான் ஒரு 2 அடி ஊம குத்தா குத்திக்கிறேன். குத்துப்பா. 25ஆம் தேதி செம காமெடி இருக்கும் போது பாருங்களேன். பாருங்க இன்னும் போக டி அவன் செத்துட்டான்டா, அந்த டைலாக் மாதிரி ஆக போகுது. தம்பி நீ செத்தாலும் பரவாயில்லப்பா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல போயிட்டு 4 பொழப்போன்ற ரேஞ்சில் தான் இருக்கானுங்க. இவங்க வந்துட்டு ஃபுல்லுங்க லைக் டிஎம்கே பெரிய பார்ட்டி, ரவுடி பார்ட்டி, 75 வருஷம் கட்சி, அது இது காசு நிறைய இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, நியூஸ் மீடியா இருக்கு, எல்லாமே இருக்குன்னானுங்க. கூட்டணி என்னென்னமோ சொன்னானுங்க. ஒரே ஒரு ஆள் தான் வந்தாரு 2 வருஷத்துல லெஃப்ட் லெக்ல. தம்பி என்னப்பா அது லெஃப்ட் லெக்ல தான் ஒட்டி இருக்கா? என்னது டிஎம்கே? ஆமா சார், இந்த மிதிச்சா இப்படிதான் சார் ஒட்டிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. என்ன வாய விட்டானு தெரியுமா ப்ரோ? நாங்க தாண்டா தமிழ்நாடு, நாங்க தாண்டா வந்து மன்னர் பரம்பரை, சிற்றரசர்கள், அது இது அப்பன் புள்ள பேரன், இப்ப கொள்ளு பேரனும் ரெடி ஆயிட்டான். எவனுமே இல்லை, கடம்பு நீ அவ்வளவுதான், நீ வாயை தரக்கூடாது. அந்த டைலாக் இன்னும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாக் தான். என்ன புரியுது அப்படின்னா, வெளியே வந்துட்டு பார்ட்டி ஃபண்டு மேலையான முறையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சிடிஆர் நிர்மல்குமார் வேற பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று லாக் பண்ணி, இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வேற செந்தில் பாலாஜியோட தம்பியெல்லாம் வேற தேடிட்டு இருந்தானுங்க. டிவிக்கே சம்திங் பிளானிங் பிக் பிக் பிக், ஏதோ ஒரு 4 பேர் பிடிச்சி உள்ள போட போறானுங்க மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் போடுற பார்ட்டில நம்ம இல்லை, தப்புன்னு தெரிஞ்சா தூக்கி உள்ள போடுன்ற இதுல தான் இருக்கானுங்க. பாப்போம், மெனி மோர் ஆக்ஷன். இதுக்கப்புறம் ஆக்ஷன் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். எனிஹவ் நான் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பார்த்த அசம்பிளி. ஒரு 2-3 படத்தை வந்து உட்காந்து பார்த்த ஒரு ஃபீல். அந்த 12 மேன் ஷூட் அவுட்டு, இந்த கத்தி பிரிட்ஜ் சீனு, இந்த மாதிரிலாம் ஒரு சீனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ கூஸ்பம் மொமெண்டா இருந்தது அவர் பேசின எல்லாமே. இந்த போய் இல்ல அப்படி ஒரு மொமெண்ட்னு சொல்றேன் இல்ல. இந்த தத்திங்க இதுக்கப்புறமாச்சும் திருந்துங்க, போய் உங்க நிதியை வந்து கேள்வி கேளுங்க. கட்சி நிதி கேட்ட உடனே ஏன் உதயநிதி அண்ணா வெளியே போனீங்கன்னு போய் கேள்வி எழுப்புங்க, பேசுங்க அவர்கிட்ட. பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்துட்டு நாங்க வந்து படத்தை பத்தி பேசுறோமா, ரீல்ஸ் பத்தி பேசுறோமா, என்ன பண்றோம் அப்படின்றத அப்புறமா சொல்லுங்க. முதல்ல உங்க தத்தி ஏன் ஓடுறாரு? நீங்க பண்ற தப்பே அதுதான், ஆரம்பத்துல இருந்து பண்ற தப்பு இதுதான். நீங்க எங்க தோத்தீங்கன்னு கேட்க மாட்டீங்க, ஏன் வந்து அசம்பிளியை விட்டு வெளியே போனீங்கன்னு கேட்க மாட்டீங்க, ஏன் தோத்தோன்ற காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டீங்க. புடிச்சு ஓகே நீ இது பண்ணிட்டியா, நீதான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சி ஆல்ரெடி அடிச்சு விட்டாச்சு. ஒரு பையன் சொன்னான் பாருங்க ஒரு வீடியோல,
இதுக்கப்புறம் 2026ல ரெட் அண்ட் பிளாக்னு ஒன்னு இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இதுதான் நடக்கும். நீங்க அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாச்சும் நல்லா ஒரு கேள்வியை கேட்பீங்க அப்படின்னு பார்த்தா கேள்வியெல்லாம் கேட்க தான் செய்றீங்க. ஆனா பதில் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஓடி போயிடுறீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி. அடுத்த தடவையாச்சும் இந்த தத்தி அவங்க கேங் எல்லாம் வந்து உட்கார்ந்து முதலமைச்சர் சொல்ற அந்த இதுக்கு வந்து கேளுங்க, பதில் கேட்டதான் தெரியும் ஏதாவது. அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். சும்மா சும்மா அசெம்பிளிக்கு வந்துட்டு நான் போறேன், என்ன அடிச்சிட்டாரு, என்ன குத்திட்டாருன்னு வெளியே போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ இன்னொரு பாயிண்ட், அந்த மரபு மீறப்பட்டது, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுன்னு சொன்னதுக்கு நாம இவ்வளோ பேர் இருக்கோம், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கும், இவ்வளோ டீம் இருக்கு, இவ்வளோ எம்எல்ஏ சம்திங்லாம் இருக்காங்க. ஆனா இவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. 2021ஆம் ஆண்டு இதே அசெம்பிளில 2 தடவை வந்துட்டு தேசிய தேதியோட சொன்னாரு. ஆகஸ்ட்